ஜுமான்ஜி ஓப்பன் வேர்ல்ட் அந்த மூவிக்கான ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஓரளவுக்கு சூப்பராவே இருந்துச்சு. இந்த படத்தோட கதை வந்துட்டு, இதுவரைக்கும் நம்ம நார்மல் உலகத்துல இருந்து ஜுமான்ஜி உலகத்துக்கு போன மாரி காட்டியிருந்தாங்க. பட் இந்த ஃபைனல் பேட்டில் வந்துட்டு, ஜுமான்ஜி உலகத்துல உள்ள எல்லாருமே, அதாவது அனிமல்ஸ் முதற்கொண்டு நம்ம உலகத்துக்கு வர மாரி தான் கதை எழுதியிருக்காங்க. பட் இத எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தோட ராக்கு மத்த எல்லா டீம் மெம்பர்ஸுமே விலக போறதாவும், இதுக்கப்புறம் வரப்போற ஜுமான்ஜி படம் ஒரு ரீபூட்டா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி வேற சொல்லியிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஜுமான்ஜி ஓப்பன் வேர்ல்டோட ட்ரெய்லரே பார்க்கும்போது சூப்பராவே இருந்துச்சு. ஒரு மாரி மெமரைசிங்கா இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படங்கள் இந்த மாரி இல்லாம ஒரு மாரி காமெடி டோன்ல தான் இருக்கும். ஸோ இதுவும் காமெடி டோன்ல தான் இருக்கு. இருந்தாலும் இதோட முடிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் இதோட முடிக்காம இத அடுத்தடுத்து ரீபூட் பண்ணியாச்சும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்தா நல்லாயிருக்கும். பட் எல்லாருமே மிஸ் பண்ண போறது ராக்க தான். ஏன்னா, ராக் அந்த ரோலுக்கு ஓரளவுக்கு பெட்டரா சூப்பரா இருந்தாப்ல. ஸோ அவருக்கு பதிலா வேற யார கொண்டு வந்து அந்த ரோல்ல ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஜுமான்ஜி ஓப்பன் வேர்ல்டோட ட்ரெய்லர் பார்த்தாவோ, உங்களுக்கு அந்த ட்ரெய்லர் புடிச்சிருக்கா? இல்லையா? அப்படிங்கிற தாட்ஸ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது போக இந்த படத்த பத்தி உங்க தாட்ஸ் என்னங்கிறத கீழ கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.